பாஜக எதிர்ப்புக்கு மொத்த குத்தகை நான் தான், அக்மார்க் முத்திரை குத்தின ஒரே ஆள் நான் தான் நினைத்து கொண்டது திமுகவுக்கு இன்றைக்கு அந்த இடம் பறிபோய் கொண்டிருக்கிறது. அந்த இடத்தை விஜய் பிடித்து கொண்டிருக்கிறார். விஜய் எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். எல்லா கட்சிகளையும் தமிழ்நாட்டில் எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். எல்லாரையும் கொண்டு வந்து நடுத்தருல விட்டார். அதில் முதல்ல விட்டது அதிமுகவை. எல்லாருக்கும் பதவி வெறி எப்படி பிடிச்சி ஆட்டுதுன்றதை போட்டு உடச்சிட்டார். அவ்வளோ பேச்சு பேசின திருமாவை உள்ளே இழுத்துட்டாரு. ஐயுஎம்எல்ஏ இழுத்துட்டாங்க, காங்கிரஸை இழுத்துட்டாங்க, 2 லெஃப்ட்டையும் வெளியிலேருந்து லாலி பாட வச்சுட்டாங்க, ஆதரிக்க வச்சுட்டாங்க. பதவி தான்றீங்க? பெரும்பாலானவங்களுக்கு பதவி தான், இடதுசாரிகளை தவிர. ஏன்னா அவங்க ஒருத்தர் தான் தெளிவாக எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேண்டாம், நாங்கள் நிச்சயமாக வந்து இந்த அரசை ஆதரிக்கிறோம், இல்லைனா பிஜேபி வந்துடும், பிரசிடென்ட் ரூல் வந்துடும் அவங்க சொல்லிவிட்டு. இந்த காலத்தில் யார் அப்படி இருப்பா? ஒரு உறுப்பினர் இருக்கவனே தனக்கு 10 மந்திரி இலாக்கா வேணுன்றான். இங்கே 2 பேர் அவங்களும் மந்திரி சபையில், எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் மந்திரி சபைக்குள்ளே போகணும். அதுதான் வந்து உண்மையிலேயே வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிர்வாகத்தை செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அதோட கஷ்டம் தெரியும். அல்லது அந்த ஸ்பேஸுக்குள்ளே நீங்கள் ஏதாவது நல்லது செய்யலாம். இடதுசாரிகளும் என்னை கேட்டால் அமைச்சரவைக்குள்ளே போகணும். எனவே அது அவங்க முடிவு. இப்போ காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல் எல்லோரும் போயிட்டாங்க அவங்களுக்கு. இந்த பக்கம் இந்த 25 ஏடிஎம்கே எம்எல்ஏ வச்சு விளையாடலான்னு பார்த்தாரு விஜய். அது சாத்தியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்குன்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் இல்லை. சிபிஎம் மறுபரிசீலனை செய்வோம்னு சொன்னாங்க இல்லையா? ஒருவேளை அதிமுக உள்ள வந்தால் நாங்கள் எங்களுடைய ஆதரவை மறுபரிசீலனை, அது கூட எனக்கு காரணமாக படலை. அவங்க வேறு சிக்கல்கள் இருக்குது. அவங்களோட பதவி பறி போயிடும், டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. 2/3 வந்து இருந்தாலும் மெர்ஜாவில்னா காலின்றோம் லேட்டஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி. அவர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள், அதில் சந்தேகமே இல்லை. இந்த அமைச்சரவை அவ்வளோ சீக்கிரம் மாற்றி அமைக்க முடியுமான்னு எனக்கு தோணலை. ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் நடந்த மாதிரி ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் நடந்திருக்கு. உங்களுக்கு தலித்ஸ், பிராமின்ஸ், முஸ்லீம்ஸ் எல்லாரையும் ஒன்று சேர்த்துருக்காங்க. அது அவ்வளோ சுலபமாக இந்த அரசை வீட்டுக்கு அனுப்ப முடியும்னு எனக்கு தோணலை. அடுத்த 20 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் யார் ஆண்டாலும் கூட்டணி ஆட்சி தான், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கு வந்து. அப்படி பார்க்கும்போது ஏடிஎம்கே இந்த 25 பேர் வந்து அவங்க இன்றைக்கி வந்து திசை தெரியாமல் நிற்கிறாங்க, அதில் சந்தேகமான. நடுப்புற அமைச்சரவை ஆசை வந்தது, அது இல்லைன்னு முடிவாயிடுச்சு. மேபி அவங்க வெயிட் பண்ணலாம், நாளைக்கு இந்த கூட்டணியில் ஏதாவது சிக்கல் வந்ததுன்னா அதில் அவர்களை அரவணைக்கலாம், அல்லது 10 பேரை ரிசைன் பண்ண சொல்ல வச்சுட்டு நின்று வரலாம். இப்போதைக்கு அவர்கள் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனம். சி.வி. சண்முகம் தலைமையிலான அந்த 25 எம்எல்ஏக்கள் இன்றைக்கு நிச்சயமாக ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தலைமை கழகத்தில் எடப்பாடியோட அதிமுகலையும் பெரிய அளவில் செல்வாக்கு இல்லை. இந்த பக்கம் புதிய அரசிலும் அவர்களுக்கு அமைச்சரவையில் இடமில்லை.